Welcome to Gunamax. Exercise 2.4 first question. Find the next three terms of the following sequences. அப்போ இந்த சீக்வன்ஸில் வந்து நெக்ஸ்ட் 3 terms என்னன்னு கேட்குறாங்க. அது ரெண்டு மெத்தடில் போடலாம். இது 2 மார்க் கொஷின் தான் அது. இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். அது ஏபியா இருந்தால் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 180d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும். சப்போஸ் ஜிபியா இருந்தால் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் போர் என் மைனஸ் 1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும். இது 2 மார்க் கொஷின்னால நம்ம டேரெக்டாகவே மைண்ட் கால்குலேஷன் போடலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கும்போது 8, 24, 72, எக்ஸெட்ரா. இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து 8 இருக்குது. இந்த 8ஐ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து 24 வரும். அதே மாதிரி தான் வந்து இந்த 24ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து 72 வரும். அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கும்போது 72ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வரும் இல்லையா. அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணலாங்க, 72 × 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, நெக்ஸ்ட் 3 7s are 21, 216. நெக்ஸ்ட் இந்த 216ஐ அகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 6 are 18, ரிமைண்டரு 1. நெக்ஸ்ட்டு 3 1s are 3, 3 + 1 4, 3 2s are 6, 648. அந்த 648ஐ அகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 8s are 24, ரிமைண்டரு 2. 3 4s are 12, 12 + 2 வந்து 14, ரிமைண்டரு 1. 3 6 are 18, 18 + 1 வந்து 19. அப்போ நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் கேட்டாங்க. அப்போ 72க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 டைம்ஸ். அப்போ இது 1 2 3. அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் 3 terms. ஸோ நெக்ஸ்ட் 3 terms ஆர். அப்போ என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து 8, 24, 72. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 216, 648, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. இங்கே சப்டிவிஷன் 2 பார்க்கும்போது 5, 1, -4, எக்ஸெட்ரா. அப்போ இங்கே 5ல் 4ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 1 வரும். கரெக்டாக 5ல் 4ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 1 வரும். 5 - 4. ஸோ 5 - 4 = 1. அப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து -4ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. அப்போ இங்கே 5 - 4னா வந்து 1, 1 - 4 நமக்கு என்ன வருங்க, சாரி 3 இருக்கா, கொஷின் பார்க்கும்போது 3. அப்போ இங்கே 1 - 4னா நம்மளுக்கு 3 வரும். ஓகேவா. அப்போ -3 கூட நம்ம என்ன பண்ணோம், -4ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணால் -7. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது -4 -7 -4 ஆட் பண்ணால் -11. நெக்ஸ்ட் -11 கூட என்ன பண்ணணும்னா -4ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ -11, -4 இதை ஆட் பண்ணால் -15 வரும். ஓகேவா. அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் 3 terms. ஸோ நெக்ஸ்ட்டு 3 terms. ஸோ இங்கே 7, இங்கே -11. தேர்ஃபோர் நெக்ஸ்ட்டு 3 terms ஆர் என்ன கொடுக்குறாங்க, 5, 1, -3, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது -7, -11, -15 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 பார்க்கும்போது 1/4, 2/9, 3/16, எக்ஸெட்ரா. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் 3 terms கேட்குறாங்க. கரெக்டாக. அப்போ மேலே பார்க்கும்போது வந்து நேச்சுரல் நம்பர் 1, 2, 3. 3க்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு 4 வரும். கீழே பார்க்கும்போது ஸ்கொயர் நம்பர் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. 4க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் நம்மளுக்கு 5 வருமா. அப்போ அடுத்த நம்பர்னு பார்க்கும்போது இங்கே 3 வந்தது, நியூமரேட்டரில் 4 வரும். டினாமினேட்டரில் 4 ஸ்கொயர், அதுக்கு அடுத்த நம்பர் 5 வருமா. அப்போ 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கும்போது வந்து 5 நியூமரேட்டரில், டினாமினேட்டர் என்ன வருங்க, இங்கே 5ஐ ஸ்கொயர் பண்ண அடுத்த நம்பர் 6, 6ஐ ஸ்கொயர் பண்ணால் 36. நெக்ஸ்ட் 5க்கு அடுத்த நம்பர் 6, இங்கே 6க்கு அடுத்த நம்பர் 7, அப்போ 7ஐ ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் 3 terms ஆர் என்ன ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1/4, 2/9, 3/16, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து
4 by 25. ஸோ அடுத்த நம்பரு 5 by 36. நெக்ஸ்ட் அடுத்த நம்பரு 6 by 49, comma, etc. Second question. Find the first 4 terms of the sequences whose nth term are given by. Okay, nth term கொடுத்துட்டாங்க. nth term கொடுத்து வந்து first 4 term கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ என்னக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கும்போது a base n equal to n cube minus 2. இங்கே n equal நான் 1 எடுக்கிறேன். நான் n equal to 1 எடுத்தீங்கன்னா வர இங்கே a base 1 equal to 1 cube minus 2. 1 cube பண்ணால் 1 தான். அப்போ இங்கே 1 minus 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு minus 1. நெக்ஸ்ட் நான் n equal நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே a base 2ன்னு வரும். இங்கே n cube minus 2 இல்லையா? அதனால் இங்கே 2 cube minus 2. நான் 2ஐ cube பண்ணால் 8ன்னு வரும். அப்போ 8 minus 2 ஆன்சர் பார்க்கும்போது 6. நெக்ஸ்ட் நான் n equal 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ a base 3ன்னு வரும். அப்போ இங்கே 3 cube minus 2. இப்போ 3ஐ cube பண்ணால் 27. 27 minus 2 வந்து 25. நெக்ஸ்ட் n equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே a base 4ன்னு வரும். இப்போ இங்கே n cube-ன்றதுனால 4 cube minus 2. 4ஐ cube பண்ணால் 64 minus 2. ஆன்சர் பார்க்கும்போது வந்து 62. அப்போ therefore the first 4 term equal to minus 1, 6, 25, 62. ரைட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. a base n equal to minus 1 whole power n plus 1 into n into n plus 1. அப்போ இதனோட வேல்யூ ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் கேட்குறாங்க. சேம் அதே தான். ஸோ என்னக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே நான் n equal to 1 எடுக்கிறேன். அப்போ a base 1 equal to minus 1 whole power 1 plus 1 வரும். அப்போ இன்னும் என்னக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 into 1 plus 1. இப்போது minus 1 whole power 2ன்னு வருமா? ஏன்னா 1 plus 1 2. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 1 into 2ன்னு வரும். ஸோ மேலே வந்து பவரில் ஈவன் நம்பர் வந்தால் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான். சரி, 1 power anything 1 தான். ஆனால் ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ், ஆட் நம்பர் வந்தால் மைனஸ். அப்போ இங்கே வரீங்க 1 into 2ன்னு வரும். ஆன்சர் பார்க்கும்போது 2. நெக்ஸ்ட் நான் n equal நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் n equal 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் வரீங்க minus 1 into whole power n plus 1னால இங்கே 2 plus 1. n into n plus 1னா 2 into 2 plus 1. என்னக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணால் minus 1 whole power 2 plus 1 3ன்னு வரும். அப்போ 2 into 2 plus 1 3. ஸோ பவரில் ஆட் நம்பர் வந்துச்சு. ஆட் நம்பர் தான் மைனஸ் வருமா? ஸோ minus 1 into 2 3s are 6ன்னு வரும். மைனஸ் into ப்ளஸ் மைனஸ். இப்போ ஆன்சரு minus 6. நெக்ஸ்ட் நான் n equal to 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன வரீங்க? a base 3 equal to minus 1 whole power 3 minus 1. minus 1 whole power 3 minus 1. அப்போ n into n plus 1னா 3 into 3 plus 1. இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் minus 1 whole power 4ன்னு வரும். இது 3 into 3 plus 1 4ன்னு வரும். ஸோ பவரில் ஈவன் நம்பர் வச்சு அப்படின்னா வரீங்க ப்ளஸ் 1 வருமா? ப்ளஸ் 1 into 3 4s are 12ன்னு வரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 12. நெக்ஸ்ட் n equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் n equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் minus 1 whole power 4 plus 1. ஸோ minus 1 whole power 4 plus 1. இங்கே n into n plus 1ன்றதுனால இப்போ 4 into 4 plus 1. n equal 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன வரீங்க? minus 1 whole power 5. அப்போ 4 into 4 plus 1 5ன்னு வரும். ஸோ பவரில் ஆட் நம்பர் வந்து என்ன வருது? மைனஸ் அப்படியே வருமா? ஸோ minus 1 into 4 5s are 20ன்னு வரும். ஆன்சர் பார்க்கும்போது minus 20. அவன் என்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ். அப்போ therefore ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஆர் என்னென்ன கண்டுபிடிச்சோம் இங்கே? 2. ஸோ 2, minus 6, next 12, minus 20, etc. Next subdivision 3. So subdivision 3 பார்க்கும்போது so third subdivision a base n equal to 2n square minus 6. a base n equal to 2n square minus 6. ஸோ இதுலேயும் சேம் அதே தான். ஸோ என்னக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ணி சம்ம சால்வ் பண்ணும். இங்கே நான் n equal to 1 எடுக்கிறேன். அப்போ a base 1 equal to 2 into 1 square minus 6. அப்போ இங்கே 2 into anything அது வரும் சரியா? minus 6. அப்போ 2 1s are 2. 2 minus 6 வந்து ஆன்சர் வந்து minus 4. நெக்ஸ்ட் n equal நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் n equal 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் a base 2 equal to 2n square.
அப்போ 2 into 2 whole square minus 6. அப்போ இங்கே 2 into 2 whole square பண்ணால் 4 minus 6. இப்போ 2 4s are 8 வரும். அப்போ 8 minus 6 வந்து 2. நெக்ஸ்ட் n equal to 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நான் n equal to 3 எடுத்துட்டாருன்னா அப்போ என்ன வரும் இங்கே a base 3 equal to 2 into 3 whole square minus 6. அப்போ 2 into 3a square பண்ணால் 9 minus 6. அப்போ 2 9s are 18. 18 minus 6 வந்து 12. நெக்ஸ்ட் n equal to 4. 4 சப்ஸ்டிட் பண்ணால் a base 4 equal to 2 into 4 whole square minus 6. அப்போ 2 into 4 square பண்ணால் 16 minus 6. அப்போ இங்கே 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 1s are 2. இப்போ 32 minus 6. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னாங்க 26. அப்போ therefore next 3 terms are minus 4, 2, next 12, 26. Third question. Find the nth term of following sequences. அப்போ இந்த கொஸ்டினை வந்து nth term எழுத சொல்கிறாங்க. நமக்கு ஆன்சர் வந்து nல தான் வரணும், அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கும்போது 2, 5, 10, 70. இது 2 மார்க் தான், ஈஸியாக மைண்ட் கால்குலேஷனே போட்டுடலாம். அப்போ இந்த டேர்ம் வந்து nth டேர்மாக மாற்றண்டான்னா ஜஸ்ட் திங்க் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் நாங்கள் n² + 1 எழுதலாம். இங்கே n பிலாங்ஸ் டு என்ன நம்பரானா நேச்சுரல் நம்பர். அவ்வளோதான் ஆன்சர். எப்படி சொல்கிறேன்டான்னா என்னன்னா நேச்சுரல் நம்பர். நான் என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 1² 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ 1 + 1 2. நான் என்னக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 2² 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 4 + 1 5. நான் என்னக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 + 1 10. அப்போ இந்த டேர்ம் வந்து n² + 1 எழுதலாமா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. 0, 1/2, ஸோ 2/3, எக்ஸெட்ரா. இப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலான்டான்னா மேலே 0 வந்துச்சு, மேலே 0 வந்துச்சு. நம்ம n தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ n - 1 / n எடுக்கலாமா? இங்கே n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அதே கான்செப்ட் தான். அப்போ நேச்சுரல் நம்பர்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். நான் என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுவேன். அப்போ என்ன வரும் இங்கே 1 - 1 / 1 வரும். அப்போ 1 - 1 0. அப்போ 0/1 0. நான் நெக்ஸ்ட் என்னக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ 2 - 1 / 2 வரும். சால்வ் பண்ணால் 1/2 வரும். கரெக்டாக? நான் என்னக்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ 3 - 1 / 3 வரும். அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2, 2/3 வரும். அப்போ இந்த டேர்மை n - 1 / n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. ஸோ 3, 8, 13, 18, எக்ஸெட்ரா. அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே 3, 8 இருக்கு இல்லையா? 5n - 2 n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். 5n - 2 n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். சேம் அதே கான்செப்ட் தான். நான் என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 5 1s are 5. 5 - 2 3. நான் என்னக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5 2s are 10. 10 - 2 8. நெக்ஸ்ட் என்னக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5 3s are 15. 15 - 2 13. ஸோ அவ்வளோதான் சார். 4th கொஸ்டின். nth டேர்மை கொடுத்துட்டு இண்டிகேட் டேர்மை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இண்டிகேட் டேர்ம்னு அதுதான். ஸோ A6ஓட வேல்யூ என்ன, A13ஓட வேல்யூ என்ன, இங்கே A4ஓட வேல்யூ என்ன, A11ஓட வேல்யூ என்ன. அப்போ கிவன் என்ன கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். A base n equal to 5n / n + 2. நம்ம A6 முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்போ A6 equal to எனக்கு போல 6 போட போகிறேன். இப்போ 5 × 6/6 + 2 வரும். இங்கே 5 6 are 30. இங்கே 30/8 வரும். இதை கேன்சல் பண்ணதான் 2ல் கேன்சல் பண்ணது 4 times. இது 15 times வரும். இப்போ இங்கே ஆன்சர் என்னங்க 15/4. எதனோட வேல்யூ? A6ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A13. A base 13 பார்க்கும்போது என்னக்கு பதிலாக 13 போடணும். 5 × 13 / n + 2னா 13 + 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15. ரிமைண்டர் 1. 5 1s are 5 + 1 65. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இது 3 times. ஸோ 5 1s are 5. ரிமைண்டர் 1னா அப்படின்னா வருங்க 13/3 வரும். ஸோ 13/3. ஸோ அவங்க கேட்டது A13ஓட வேல்யூ 13/3.
இங்கே பார்க்கும்போது A6ஓட வேல்யூ வந்து 15/4. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2, a base n equal to minus into n square minus 4. சேம் இங்கே தான் A4ஓட வேல்யூ என்ன, A11ஓட வேல்யூ என்ன. அப்போ a base 4 எடுத்தா மைனஸ் இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ மைனஸ் இன்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 4 வரும். இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டுனா வரும் இங்கே 12 வரும். ஏன்னா 16ல் 4 போச்சுன்னா 12, இந்த மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் 12. அப்போ a base 4ஓட வேல்யூ வந்து மைனஸ் 12. நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்குறாங்க, a base 11. அப்போ இந்த 11ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது அப்போது மைனஸ் n ஸ்கொயர்னா 11 ஸ்கொயர் மைனஸ் 4. நான் 11 ஸ்கொயர் பண்ணால் 11 சார் 121 மைனஸ் 4. அது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 121ல் மைனஸ் 4 போச்சுன்னா 117. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், மைனஸ் 170. இதோட வேல்யூ இது a base 11ஓட வேல்யூ. அடுத்த கொஸ்டின், nth டேர்ம் கொடுத்துட்டு a base 8ஓட வேல்யூ என்ன, a base 15ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா, இந்த டேர்முக்கு வந்து ஈவன் நம்பரும் இந்த டேர்முக்கு வந்து ஆட் நம்பரும் சப்ஸ்டிட் பண்ணணுமா. ஓகேவா, அப்போது 8 வந்து ஈவன் நம்பரு, 15 வந்து ஆட் நம்பர். கரெக்டாக. இப்போ சொல்யூஷன், அப்போ கொடுத்தது a base 8. அப்போ a base 8 நமக்கு இதுதான் ஈவன் நம்பர் இல்லையா. அப்போ என்ன ஃபார்முலா வரும், a base n equal to n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 3. அப்போ நான் n-க்கு பதிலாக 8 போட்டேன்னா இப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 8 ப்ளஸ் 3 வரும். இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64 மைனஸ் 1, 8 ப்ளஸ் 3 11 வருமா. இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 63/11 வரும். ஸோ அவ்வளோதான் ஆன்சருக்கு, சிம்ப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்குறாங்கன்னா, a base 15 ஆட் நம்பரா. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து a base n equal to n ஸ்கொயர் டிவைட் பை 2n ப்ளஸ் 1. அப்போ நான் a base 11 15 a base நான் 15 எடுத்தால் நான் என்னக்கு பதிலாக 15 போடணும். இப்போ 15 ஸ்கொயர் டிவைட் பை 2 into 15 plus 1. ஸோ 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இங்கே 2 15s are 30. 30 plus 1 வந்து 31. ஸோ டிவைட் பண்ண முடியுமானா அது முடியாது. அப்போ A15ஓட வேல்யூ வந்து 225 டிவைட் பை 31. 6th கொஸ்டின், A1 equal to 1, A2 equal to 1. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, n belongs to natural number the first 6 terms. இப்போ கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் கொடுத்துட்டாங்க. A1ஓட வேல்யூ 1, A2ஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு 6 டைம்னா n equal to 3, 4, 5, 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா a base 1 equal to 1, அதே மாதிரி a base 2 equal to 1. நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனு, an equal to 2an minus 1 plus a base n minus 2 greater than or equal to 3. அப்போ n equal to 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் n equal to 3 சப்ஸ்டிட் பண்ணால் a base 3 equal to 2a 3 minus 1 plus என்ன வரும் இங்கே a 3 minus 2ன்னு வரும். இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் அப்போ a 3ல் 1 போச்சுன்னா 2வா, இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 2 into a2ஓட வேல்யூ என்ன 1, கிவன் நம்ம கொடுத்துருக்கு தான். a1ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 2 1s are 2, 2 plus 1 3ன்னு வரும். இது இதோட வேல்யூ a3ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நான் n equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கன்னா ஒரு இங்கே a base 4 equal to 2an minus 1னா அப்போ 2an-க்கு பதிலாக 4 minus 1 ப்ளஸ் a 4 minus 2ன்னு வரும். அப்போ என்ன வரும் இங்கே 2a 4ல் 1 போச்சுன்னா 3 ப்ளஸ் இங்கே என்ன வரும் இங்கே a base 2ன்னு வரும். அப்போ 2 into a3ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு நம்ம 3ஆ, இப்போ இன்ட்டு 3. நெக்ஸ்ட் a2 வேல்யூ என்ன 1. இப்போ இங்கே 2 3s are 6, 6 plus 1 வந்து 7. நெக்ஸ்ட்டு நான் n equal to 5 எடுக்கிறேன். நான் n equal to 5 எடுத்தா ஸோ a base 5 equal to அப்படின்னா வரீங்க 2a 5 minus 1 plus a base n minus 2. அப்போ a base என்ன வரீங்க 5 minus 2, எனக்கு பதிலாக 5. இப்போ சால்வ் பண்ணால் இப்போ 2a 5 minus 1னா 4, இங்கே 5 minus 2னா 3. அப்போ 2 into a4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 7. அப்போ 7 ப்ளஸ் a3ஓட வேல்யூ 3ஆ ப்ளஸ் 3. அப்போ 2 7s are 14, 14 ப்ளஸ் 3 வந்து 17. நெக்ஸ்ட் நான் a6 எடுக்கிறேன். n equal நான் 6ன்னு எடுக்கிறேன். நான் n equal 6ன்னு எடுத்தால் a base 6 equal to 2a 6 minus 1, 2a 6 minus 1
ப்ளஸ் ஏ பேஸ் 6 மைனஸ் 2. இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 2a5 ப்ளஸ் ஏ பேஸ் 4 வரும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு a5 என்னென்ன கண்டுபிடிச்சோம் நமக்கு 17. a5 வந்து 17. அப்போ a4 என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 7 ப்ளஸ் 7. அப்போ இங்கே 2 17s are 34 ப்ளஸ் 7. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது 41. அப்போ therefore ஃபஸ்ட்டு 6 terms ஆன்சர் அப்படியே எழுதி வந்தான். இப்போ என்ன கொடுத்தாங்க 1,1 அவன் கொடுத்தது. நம்ம செகண்ட் பார்க்கும்போது 3. ஸோ 3க்கு அடுத்த என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம இங்கே 7. 7க்கு அடுத்த நம்பரு 17. 17க்கு அடுத்த நம்பரு 41. 6 டைம் கேட்டாங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6.